காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் ஹிதாயத்துல்லா. சொல்லுங்கள். இங்கே 2 பேர் பேசினாங்க. திரு ராமசேஷன் பேசினார். ஐயா பேசினாங்க. மோடி ஆட்சி சிறப்பாக இருக்குன்னு சொல்லிட்டு சரி, டாலர் விலை பல மடங்கு ஏறி இருக்குது, 50-97 ஒத்துக்கிட்டாரு. ட்ரேட் இம்பேலன்ஸ், வர்த்தக பற்றாக்குறை இருக்குங்கிறதையும் வர்த்தக ப்ராப்ளம் இருக்கிறதையும் சொல்லிட்டார். அதாவது எக்ஸ்போர்ட் குறைஞ்சி இம்போர்ட் வந்து கூடி இருக்கிறது. அதே மாதிரி வர்த்தகம் எல்லாமே அடி வாங்கியிருக்கிறது சொன்னார். அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒவ்வொரு நிலையிலும் அவரே சொன்னார். ஆனால் மோடி அரசு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டார் ஒரு வார்த்தை. நம்ம சகோதரர் ரவிச்சந்திரன் பேசும்போது நீங்கள் தான் கேட்டீங்க, நான் கூட கேட்கல. டாக்டர் மன்மோகன் சிங் காங்கிரஸ் ஆட்சியில் $120-130 வாங்கி அவர் எப்படி 70 ரூபாய்க்கு கொடுக்க முடிஞ்சிச்சு, 65 ரூபாய்க்கு டீசல் கொடுக்க முடிஞ்சிச்சு. இன்றைக்கி ஏன் அது 100 ரூபாய்க்கு போச்சு நீங்கள் தான் கேட்டீங்க. இன்றைக்கி இன்னொன்று கேட்டீங்க, ரஷ்யாவில் $50 வாங்கி அப்போவும் நீங்கள் இந்த வேலை தான் கொடுத்தீங்க, 90-95 தான் கொடுத்தீங்க. அந்த லாபம் யாருக்கு போச்சு அதெல்லாம் கேட்டீங்க. இன்னொன்று சொன்னீங்க, நீங்கள் ஏறத்தாழ 80 லட்சம் கோடி வரியாக வசூல் பண்ணியிருக்கோம். அதில் ஏறத்தாழ காங்கிரஸ் ஆட்சியில் வசூல் பண்ணியிருப்பது வெறும் 20 தான் இருந்திருந்தா 60 லட்சம் கோடி அநியாயமாக நீங்கள் வரியை போட்டு வசூல் பண்ணியிருக்கீங்க. அப்போ இத்தனை லட்சம் கோடி வசூல் பண்ணீங்களே, அது மக்களுக்கு போச்சா? ஆமாம். இப்படி நாம் கேள்வி கேட்கும்போது இன்றைக்கி பிரச்சனை இந்த யூரியா. அது வரியை போட்டல்ல. திரு ரவிச்சந்திரன் கவுண்டர் கொடுக்குறாரு. நம்முடைய பர்ச்சேஸ் ரேட் சவுதி அரேபியாவில் வாங்கின விலையை விட ஈராக்கில் வாங்கின விலையை விட நம்ம கம்மியாக வேணும். ஏன்னா அப்போது இன்டர்நேஷனல் மார்க்கெட் ஒபேக் எவ்வளோ விதிச்சிருந்தா 97 ரூபா விதிச்சிருந்தாங்க, 86 ரூபா. அப்போ நமக்கு $24 இருந்துச்சு. வரி கிடையாது, அது பர்ச்சேஸில் கம்மி. காங்கிரஸ் ஆட்சியில் வரி இல்லை. காங்கிரஸ் ஆட்சியில் 3 ரூபா வரி இருந்துச்சு டீசலுக்கு, 9 ரூபா பெட்ரோலுக்கு இருந்துச்சு. இந்த 3 ரூபாய் 21 ஆக்குனீங்க, 9 ரூபாய் 28 ஆக்குனீங்க. 4 மடங்கு நீங்கள் ஏற்றுனீங்க வரியை. அது ஒரு புறம். இன்னொரு புறம் விலையை குறைச்சி வாங்கினீங்க, அதை இந்த மக்களுக்கு கொடுக்கல. இப்போ எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. எந்த தெரிஞ்சு போச்சு? நாம் நீங்கள் பேச வேண்டியதில்லை. மக்கள் ஒன்றும் குதிரைகள் இல்லை, விவரம் இல்லாத இல்லை. அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. 50 ரூபாய்க்கு $50 வாங்கி நீங்கள் ஏன் எங்களுக்கு 70 ரூபாய்க்கோ 75 ரூபாய்க்கோ, அதுவும் நீங்க தான் கேட்டீங்க. இல்ல நம்ம வந்தா நான் என்ன கேக்குறேன், வர செய்தியை கேட்டீங்க, நான் கேட்கல. நீங்க தான் கேட்டீங்க. நீங்க பேசுனதை நான் குறிச்சுக்கிட்டேன். தெரியாது, நீங்க குறிப்பறிஞ்சு பேசுனீங்க, நான் குறிச்சுக்கிட்டு பேசினேன். சரிதானா? அதை புரிஞ்சுக்கிட்டு மக்கள் இருக்காங்க. இருக்கட்டும், இதைத்தான் கேட்கணும். எப்படி மன்மோகன் சிங் அவர்களால் கொடுக்க முடிஞ்சு $130 $140 வாங்கி எப்படி அவரால் 65 ரூபாய்க்கு 70 ரூபாய்க்கு கொடுக்க முடிஞ்சுன்னா, ஆயில் பூல்னு ஒன்று உருவாக்கினார். அந்த ஆயில் மூலமாக பல்வேறு நிதி அமைச்சகங்களில் வரக்கூடிய பணம், மிச்ச பணம் இருக்குல்ல, அதெல்லாம் அதுக்கு போச்சு. அது இல்லாமல் அந்த பணத்தை எல்லாம் போட்டு குறைச்சார். இந்த விளைவு அன்னைக்கு பெட்ரோல் டீசலை குறைக்க முடிச்சு. 100 ரூபா அன்னைக்கு போயிருக்கணும், ஆனால் 65 ரூபாய்க்கு கொடுத்தாரு. ஏன் கொடுத்தாரு? இந்த மக்களுக்காக கொடுத்தாரு. அதாவது காங்கிரஸ் ஆட்சி. இன்னைக்கு என்ன நிலைமை தெரியுமா? முடிச்சுக்கிறேன். எனக்கு இன்னைக்கு என்ன நிலைமைனா, இந்த அளவுக்கு விலை உயர்ந்ததுனால யூரியாவுடைய விலை இன்னைக்கு 1/2 மடங்கு கூடி இருக்கு. அதான் விவசாயி ஐயா கண்ணவர்கள் ஏன் கத்துறாரு, இதை ஏன் இன்னொரு ஆயில் பூல் மாதிரி யூரியா பூலையும் உங்களால் உருவாக்க முடியாது? டாக்டர் மன்மோகன் சிங் உருவாக்கினார் இல்லையா? இந்த யூரியாவை விலையை உயர விடாமல் தடுக்கிறதுக்கு ஒரு நிதியகத்தை உருவாக்கி, அந்த நிதியகம் மூலமா ஏன் பிரதமர் மோடி செய்யக்கூடாது? இந்தியாவுடைய அவர் நல்லா கேட்டார், நீங்க 2 மடங்கு எங்களுக்கு விலை தரதா சொன்னீங்க, இன்னைக்கு அது எங்களுக்கு செய்யல. 3வது எங்களுக்கு யூரியா விலையெல்லாம் குறைப்பேன்னு சொன்னீங்க, நீங்க குறைக்கல. இப்ப நாங்க உங்க சின்னம்மா அவர்களே சொன்ன மாதிரி என்ன ஆச்சு? இன்னைக்கு ஏறத்தாழ 20% அவங்களுக்கு லாஸ், நஷ்டம் வருது விவசாயிகளுக்கு. இன்னைக்கு தார் போட முடியல. உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தாரும் குருடுல தான் வருது. இன்னைக்கு பல இடங்கள்ல வேலைகள் நிக்குது. இதையெல்லாம் ஏன் பெட்ரோலிய பொருட்களை குறைக்க முடியல அப்படிங்கறதா பிஜேபி மக்களுக்கு தெரியுது. நீங்க மக்களை ஏமாத்துறீங்க. மக்களுக்கு தர வேண்டிய அந்த சலுகையை நீங்க கொடுக்கல. வரியை 4 மடங்கு அதிகப்படுத்துனீங்க. இந்த வரியுடைய பல லட்சம் கோடி என்ன ஆச்சு? மோடி அரசு நினைத்திருந்தால் ஏற்கனவே காங்கிரஸ் அரசு போல விலையை பாதியாக குறைத்திருக்க முடியும். அவர் சொன்னார், ஆட்சிக்கு வரும்போதும் அதற்கு பிறகு என்ன சொன்னார், 425 ரூபா விற்கிற கேஸ் நான் உங்களுக்கு 250 ரூபா 300 ரூபாய்க்கு தர்றேன்னு சொன்னார். செய்யலை. 2 மடங்கு விளைபொருள் விவசாயம் கேட்குறாரு ஐயா கண்ணு, தர்றோம்னு சொன்னார், அதை தரல. பெட்ரோல் 65 ரூபாயிலேருந்து 70 ரூபாய் இருக்கும்போது
அதாவது டீசலும் பெட்ரோலும் நான் உங்களுக்கு 35 ரூபா 40 ரூபாய்க்கு தர்றேன்னு சொன்னார். இன்னைக்கு வரையும் அவர் செய்யலை. அதே மாதிரி நான் டாலருடைய ரேட்டு இன்னைக்கு 60 ரூபாய்க்கு மேலே இருக்குது, நான் அதை 40 ரூபாய் ஆக்குவேன்னு சொன்னது அவர் தான். அதே மாதிரி 15 லட்சம் போடலாம் இப்போ மக்கள் கேட்கல, 15 எல்லாம் மறந்துட்டாங்க மக்கள். நான் உங்கள் ஒவ்வொருடைய அக்கௌண்ட்லேயும் 15. நான் என்ன சொல்ல வரேன், சொன்ன வார்த்தையை எதையாவது நீங்கள் செஞ்சீங்களா, இதுதான் கேள்வி. ரெண்டாவது, இன்னைக்கு உர விலை ஏறினது சாதாரண விஷயம் அல்ல. இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய விவசாயிகளுடைய மிகப்பெரிய பிரச்சனை. இந்த அரசு, ஒன்றிய அரசு என்ன செய்யலாம்னு சொன்னால், நீங்கள் இந்த உர விலையை ஏற்றாமல் இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு. எப்படி காங்கிரஸ் ஆட்சி வந்து பெட்ரோல் டீசல் கேஸ் விலையை வந்து குறைஞ்ச விலையில் கொடுத்துச்சோ அந்த மாதிரி கொடுக்கலாம். இப்போ உங்களுடைய விஷயம் என்னன்னு சொன்னால், இவர் ராமசேஷன் சொன்னார் இல்லையா, கடன் வச்சுட்டு போனாங்கன்னு. கடன் வந்தது கம்மி தான். இவங்க வாங்கின கடன் 200 லட்சம் கோடி. அதில் 2 லட்சம் கோடி ஒரு பெரிய விஷயம் இல்லை. இவங்க எங்கே வாங்கினாங்க தெரியுமா? ரிசர்வ் பேங்கில் 2 முறை 1.75 லட்சம் கோடியை ரிசர்வ் பணத்தை ஆண்டுதோறும் அவங்களுக்கு டிவிடெண்ட் கொடுப்பாங்க எல்லா அரசுக்கும். அது போக உள்ளதை 2 முறை எடுத்தாங்க. அந்த 3 லட்சம் கோடியிலேயே இந்த 2 லட்சம் கோடியை கட்ட முடியும். இப்படி இந்திய மக்களுக்கு வரிக்கு மேலே வரி போட்டாங்க. சரி, என்ன கேள்வி கேட்டோம், ரஷ்யாவில் நீங்கள் $50 வாங்கினீங்களே, ஏன் மக்களுக்கு 50 ரூபாய்க்கோ 60 ரூபாய்க்கோ உங்களுக்கு கொடுக்க முடியும்னு கேட்டால், அது நாங்கள் அம்பானிக்கும் அதானிக்கும் வாங்கி கொடுத்தோம் அப்படிங்கிற விலையை சொன்னாங்க. அதே மாதிரி உங்களுக்கு மின்சார விலை ஏன் உயருதுன்னு கேட்டால், 100 ரூபாய்க்கு நிலக்கரியை ஆஸ்திரேலியாவிலையோ இந்தோனேசியாவிலையோ அம்பானியோ அதானியோ வாங்கி சிங்கப்பூரில் வந்து அது விலை ரெட்டிப்பாகி, அதாவது ஒரு ஓவர்சீஸ் ட்ரேடிங்னு ஒன்று போடுவாங்க. போட்டு இந்தியாவுக்குள்ளே இவங்க 300 ரூபாய்க்கு யார் வாங்கணும் தெரியுமா? ஒவ்வொரு ஒன்றிய அரசு வாங்கணும்னு அங்கே உத்தரவு போட்டாங்க. அப்போ ஒன்றிய அரசு வேற விலை கவலை வழி இல்லாமல் 300 ரூபாய்க்கு வாங்கினதுனால ராகுல் காந்தி சொன்னார், உங்கள் ஜோப்பில் இருக்கக்கூடிய பணம் பாதி மின்சாரத்துக்கு யாருக்கு போகுது? அம்பானிக்கும் அதானிக்கும் போது சொன்னார். ஆக நான் என்ன கேட்குறேன், தவறான ஒரு வழிகாட்டுதல், தவறான செயல்முறையில் பிரதமர் மோடி ஏழை மக்களை நாளுக்கு நாள் தாக்கி கொண்டிருக்கிறார். அவர் நினைத்தால் அவருக்கே இப்போ வேண்டுகோள் விடுறேன், நீங்க உடனடியாக யூரியா உரம் விலை குறைக்கணும்னா அதற்கான முயற்சி செய்யுங்க. பெட்ரோல் டீசல் விலையை இந்த 14 நாள்ல 7 முறை ஏற்றிருக்காங்க. எவ்வளவு முறை ஏற்றிருக்காங்க? 7 முறை. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் ஏற்றிருக்காங்க. அப்ப எப்ப ஏற்றாங்க தெரியுமா? விலை எப்ப குறைஞ்சிச்சோ 25% இருந்து 15% வரையும் குறைஞ்சிச்சு 15 நாளைக்கு முன்னால. அன்னைக்கு தான் நீங்க விலை ஏத்துறீங்க. இப்ப தொடர்ந்து இன்டர்நேஷனல் இந்த போர் முடிஞ்ச இடையில கொஞ்சம் சீஸ்ஃபயர் வந்துச்சு பாத்தீங்களா, அந்த காலகட்டத்தில் விலை குறைஞ்சு நீங்க ஏத்துறீங்க. இப்ப நீங்க யாருக்கு நீங்க சப்போர்ட் பண்ணீங்க? சீஸ்ஃபயர் எப்பவுமே வரல. இல்லங்க, சீஸ்ஃபயர் பிப்ரவரி 28க்கு அப்புறம் வரவே இல்லை. ஒரே ஒரு நிமிஷம், இன்றைக்கு அமெரிக்காவும் ஈரானும் ஒப்பந்தம் பண்ணி போரை நிறுத்தி இருக்காங்க. எப்ப ஒரு சார் இது சார் நேத்தி கூட நேத்து சார் நடந்திருக்கு. இது உலகத்துக்கே தெரியும் சார். 2 பேரும் ஒப்பந்தம் பாகிஸ்தான் நடக்குது தெரியாதா? ஒப்பந்தம் நடக்கவே இல்லை சார். நான் கேட்கறது போர் நிறுத்தம் உங்களுக்கு டெய்லி பாத்தீங்களா? இஸ்ரேல் அடிச்சது, இஸ்ரேல் வந்து ஈரான் அடிச்சது தெரியுமா? அது ஏன் இந்த ஒரு மாசம் 1.5 மாசமா இல்ல? அதெல்லாம் நடந்திருக்கு சார். உங்களுக்கே தெரியல, எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன் தற்காலிகமா நிறுத்தி இருக்காங்க? ஏன் பந்தர் அப்பாஸ்ல நேத்து தாக்கனா? அதைத்தான் சார் சொல்றேன். சவுத்துல தாக்கனா? அதைத்தான் நான் சொல்றேன். அமெரிக்கா இதை செஞ்சதன் விளைவு மீண்டும் போர் வரக்கூடிய வாய்ப்பு உருவாயிருக்கு. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல்ல அமெரிக்காவுக்கு இந்த இஸ்ரேலுக்கு 41% ஆயுதங்களை எக்ஸ்போர்ட் பண்ணது மோடி அரசு. அது உலகமே தெரிஞ்சு. அதுக்கு சொல்ல நீங்க இந்தியா பத்தி பேசினா அங்க போயிட்டீங்க. போருக்கு அடிப்படை காரணம் வந்து யாரு? இஸ்ரேல். இஸ்ரேல் தான் வந்து ஈரானை தாக்குச்சு. அமெரிக்கா தான் ஈரானை தாக்குச்சு. இவ்வளவு உலகம் சாதாரண மக்களுக்கு தெரியும். அதனாலதான் இவ்வளவு போர் விளைவு, அதனாலதான் மத்திய கிழக்கு பாதிப்பு. அப்படி இருக்கும் பொழுது இந்த நிலைக்கெல்லாம் காரணம் யாருன்னா இந்தியாவுடைய பிரதமர் மோடி. போருக்கும் ஆமா சார். இஸ்ரேல் போர் நடத்துறதுக்கு முந்தின நாள் யார் போனா? இஸ்ரேலுக்கு யார் போனா? நம்முடைய பிரதமர் மோடி போனார். அதுக்கு அடுத்த நாள் போர்.